இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் ஒரு நுணுக்கமான ஒரு ப்ரொவிஷன் ரூல் ஆஃப் மார்ஷலிங் அப்படின்றது பேர். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய பல பேருக்கு நேரடியாக லேமேனுக்கு தெரியாத ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரூல் ஆஃப் மார்ஷலிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறவரோட ரைட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் இது. இதில் என்னென்னா ரெண்டு வகையான மார்ஷலிங் இருக்குது. ஒன்று வந்து மார்ஷலிங் ஆஃப் சப்சிக்வெண்ட் பர்ச்சேஸ்ன்றது இருக்குது. அது வந்து செக்ஷன் 56 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று வந்து மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜர்னு இருக்குது. மார்ஷலிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. அது செக்ஷன் 81 ஒரு ப்ரொவிஷனில் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, மார்ஷலிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒருத்தருக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மேலே மேற்கொண்டு ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் வந்து அவர் வந்து அடமானம் வச்சிடுறாரு. சரி, 2 ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து அதனோட வேல்யூ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 15 லட்ச ரூபாய், இன்னொரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 20 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. சரி, இவர் வந்து இப்போது 12 லட்ச ரூபாய்க்கு 2 ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து இவர் ஒருத்தர்கிட்ட அடமானம் வச்சிடுறாரு. அந்த 12 லட்ச ரூபாய்க்கு அடமானம் வச்சுருக்காரு அப்படின்றதுக்கு அப்புறம் இந்த 12 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் வந்து இந்த 15 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வந்து ஒருத்தருக்கு விற்றுறாரு. விற்கும்போது அந்த பர்ச்சேஸருக்கு அது தெரிய வரல, இந்த அடமானம் இருக்கிறது. அவர் வந்து வாங்கிடுறாங்க அந்த ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பர்ச்சேசர் வாங்கும்போது அவருக்கு இந்த 12 லட்ச ரூபாய்க்கான அடமானத்தை வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் நீங்கள் 20 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டிலேருந்து நீங்கள் மீட்டுக்குங்கன்னு சொல்கிற உரிமை இருக்குது. இதுக்கு பேர் தான் மார்ஷலிங். இப்போது ஒருத்தர் வாங்கிடுறாரு, அடமானம் இருக்குது. ஆனால் அடமானம் ஒரு சொத்து இல்லாமல் 2 சொத்து தனித்தனியாக இருக்குது. அது மேலே 2 சொத்து மேலேயும் அடமானம் இருக்குது. இப்போ வாங்குறவருக்கு இந்த பர்டிகுலர் நான் வாங்கின சொத்தை வந்து அடமானம் இல்லாமல் வாங்கிறதுக்கான ரைட்டு இருக்குது. வில்லங்கு இல்லாமல் வாங்கிறதுக்கான ரைட்டுக்கு பேர் தான் ரூல் ஆஃப் மார்ஷலிங்னு பேர். அந்த கடனை வந்து நீங்கள் அந்த சொத்தில் போட்டு நீங்கள் மீட்டுக்குங்க. ஏன்னா நீங்கள் கடனை மீட்டெடுக்கிறதுக்கு உரிமை மட்டும்தான் இருக்கே தவிர்த்து இந்த சொத்து மேலே எந்த விதமான தனிப்பட்ட உரிமையும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கடனை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த 2வது ப்ராப்பர்ட்டி, அதை 20 லட்ச ரூபாய் மதிப்புள்ள இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நீங்கள் மீட்டெடுத்துக்குங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ரூல் ஆஃப் மார்ஷலிங்கிறது பேர். இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ரூல் ஆஃப் இது வந்து மார்ஷலிங் ஃபார் சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறவருக்கு இருக்கிற மார்ஷலிங் மூலமாக நடக்கக்கூடிய ரைட்ஸ், உரிமைகள், பாதுகாப்பு. இது மார்ஷலிங் பை வே ஆஃப் செக்யூரிட்டிஸ்னு இன்னொன்று இருக்குது. அதாவது 2 இடத்துல அடமானம் வைக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு இடத்துல அடமானம் வச்சு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது அவருக்கு. 2 ப்ராப்பர்ட்டியை வந்து ஒருத்தர் வந்து 2 ப்ராப்பர்ட்டியை சேர்த்து மதிப்பு, ஒரு ப்ராப்பர்ட்டி 20 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ப்ராப்பர்ட்டியோட விலை 15 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 சொத்தையும் சேர்த்து மதிப்பு வந்து 35 லட்ச ரூபாய்க்கான மதிப்பு இருக்குது. இப்போது முதல்ல ஒருத்தர் வந்து 2 ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து 15 லட்ச ரூபாய்க்கு அடமானம் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட அவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி 15 லட்ச ரூபாய் மதிப்புள்ள சொத்தை மட்டுமே 5 லட்ச ரூபாய்க்கு அடமானம் வச்சிடுறாரு. 2வது பங்குதாரருக்கு என்ன ரைட் இருக்குது? இந்த ரைட் ஆஃப் மார்ஷலிங்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து முதல் அடமானம் நீங்கள் பண்ணீங்கன்றதுனால அந்த பெரிய சொத்துலேருந்து, அதாவது அந்த 20 லட்ச ரூபாய் சொத்துலேருந்து நீங்கள் உங்களோட அடமானத்தை கழிச்சிக்குங்க. ஏன் சொத்துக்கிட்ட நீங்கள் வராதிங்க, ஏன்னா அதுலேயே உங்களுக்கு மொத்த கடனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும்னுச்சே, இந்த சொத்து மேலே உங்களுக்கு தனிப்பட்ட உரிமை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் ரூல் ஆஃப் மார்ஷலிங். சரி, இந்த ரூல் ஆஃப் மார்ஷலிங்க்கு 2 முக்கியமான அப்ளிகபிலிட்டி இருக்குது. அது 2 அப்ளிகபிலிட்டி என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். மார்ஷலிங்க்கு மெயினான ஒரு அப்ளிகபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரும் சொத்தை வந்து ஒரு சொத்தை 2 இடத்துல அடமானம் வைக்க மாட்டாங்க. இல்லை 2 சொத்தையும் சேர்த்து, ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கே வந்து அந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகுனுச்சே, 2 ப்ராப்பர்ட்டியை சேர்த்து ஏன் ஒருத்தர் அடமானம் வைக்க போகிறாரு? இது வந்து சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு விஷயமா தெரியல. ஆனால் மார்ஷலிங்கோட மெயினான கான்செப்ட் என்னென்னா, டேக்ஸுக்காக இல்லை இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ், மஞ்சக்கடதாசி கொடுக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் 2-3 ப்ராப்பர்ட்டியை ஒரு அமௌண்ட்டுக்கே அட்டாச் பண்ணுறது வந்து ரொம்ப சகஜமான விஷயம். அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மார்ஷலிங் ரூல் வந்து அந்த பர்ச்சேசருக்கு வந்து காப்பாற்றும். அதாவது இன்கம் டேக்ஸ் அட்டாச்மெண்ட் இருக்குது, ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு டேக்ஸ் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்கம் டேக்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை எது வேணாலும் வச்சுக்கோங்க.
ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு டேக்ஸ் அட்டாச்மெண்ட் இருக்குது, ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் மேலே தான். அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அதை ப்ராப்பர்ட்டி வாங்கினவர் வந்து அதோட கம்மி வேல்யூ இருக்கிற இதோட ஜாஸ்தி வேல்யூ 1 கோடி ரூபாய்க்கு மேலே வேல்யூ இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்து தான் அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் கம்மி வேல்யூ இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை விலை கொடுத்து வாங்கிடுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த மேற்கொண்டு இருக்கிற 1 கோடி ரூபாய் மேலே இருக்கிற மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் மேலே தான் நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன் வந்து இந்த மார்ஷலிங் ப்ரொவிஷன் தான். இது பாதுகாப்பு வந்து சப்சிக்வெண்ட்டாக வாங்குகிற பர்ச்சேஸருக்கு இல்லை சப்சிக்வெண்ட்டாக வாங்குகிற மார்ட்கேஜருக்கு தான் இந்த பாதுகாப்பு இருக்குது. இது மெயினான முக்கியமான விஷயம். 2-3 ப்ராப்பர்ட்டி சேர்ந்து ஓன் பண்ணப்பட்டதுன்னா அவங்களுக்கு இந்த மார்ஷலிங் ரைட் இருக்குது. ஒரே ப்ராப்பர்ட்டியை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி மார்ஷல் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல கோர்ட் சொல்லியிருக்கு. முடியும்னு சொல்லி வேற ஒரு கன்சிடரேஷன்ஸில் சொல்லியிருக்கு. அது வேற ஒரு விஷயம். ஆனால் இதில் சட்டத்திலேயே இருக்கிற ஒரு விஷயம், when he owns 2 or more ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த மார்ஷலிங்ன்ற ரூல் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோன்னா, இந்த அப்ளிகபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம முந்தா நேற்றுக்கு ஒரு செட் ஆஃப் கேசஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு கேஸில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. அதில் முக்கியமான விஷயம், மார்ட்கேஜ் இருக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஒரு மார்ட்கேஜ் வந்து நிலுவையில் இருக்கும்போது, அடமானம் நிலுவையில் இருக்கும்போது நான் பாட்டில் அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதான்றது முடியாதுன்றது சட்டத்தில் இல்லை. ஏன்னா இந்த மார்ஷலிங்கிற ரூல் இருக்குது. ஒரு மார்ட்கேஜ் இருக்கும்போதே இன்னொருத்தரால் வாங்க முடியுன்றதுக்கான இண்டிகேஷன் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது. செக்ஷன் 56 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர்ன்றதுல இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு அடமானம் ஒன்று இருக்குன்றதுனால ஒருத்தரால் ரெஜிஸ்ட்ரேஷனை நிராகரிக்க முடியாது, ஒரு ரெஜிஸ்ட்ராரால் ரெஜிஸ்ட்ரேஷனை ரெஃப்யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இது ஏப்ரல் 26, 2024 அன்னைக்கு சாரங்கபாணி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்ற ஒரு முக்கியமான கேஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு. 4 விஷயம் சொல்லியிருக்கு. அது மற்ற விஷயங்கள்லாம் அப்பாற்பட்டு நம்ம பார்த்தோன்னா, இந்த மார்ட்கேஜ் ஒன்று நிலுவையில் இருக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணலான்னா பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்கு.